ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெயில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பெரிய பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக புதினா. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இதோட தேங்காயும் அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் கழித்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும். அப்படின்னா நம்மளுடைய வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு.